தமிழ் தேசிய அரசியல்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின பேச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கலைஞர் அவரோட பேச்சு, அண்ணாவோட பேச்சுக்கு அப்புறமா வைகோ அவரோட பேச்சு. வைகோ மீது பெரும் மதிப்பும் பெரும் மரியாதையும் எனக்கெல்லாம் உண்டு. எப்போதும் நாம் கட்சி ரீதியா சில நடவடிக்கைகள் முரண்பட்டிருந்தாலுமே வைகோ அவர் மீது மிகப்பெரிய அளப்பரிய அன்பு நமக்கு உண்டு. ஆனா இப்போ சமீப காலமா இந்த 2 மாசமா இந்த தாவேகா அதிகாரிகளை வச்சு ஆட்சி நடத்த தொடங்கிய காலத்துல இருந்து அவரோட பேச்சே முன்னுக்கு பின்முரணா அவருமே தடுமாறி இருக்கிறார். வயது முதிர்வு ஒரு பக்கம், செயல் திட்டங்களை எப்படி என்ன பேசுறோம் அப்படின்றத தெரியாத ஒரு பேச்சு. வைகோவோட பேச்சு, ஈழ படுகொலை, தேசிய தலைவரோட இந்த கருத்துக்கள், அவரோட தேவை, அந்த தமிழீழ தேவையெல்லாம் அவர் வாயில கேட்கும்போது நமக்கெல்லாம் அப்படியே புல்லரிக்கும். குறிப்பா அரசியல் ஆதரவு, அரசியல் ஆர்வமா நம்ம படிக்கணும், பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு அரசியல் நிலைப்பாட்டுல நம்ம இருக்கணும்னு வாழ தொடங்கணும் நம்ம காரணமா இருந்ததே வைகோவோட பேச்சு. அந்த வைகோ சமகாலத்திலேயே அண்ணன் திருமாவளவனுமே அதை பத்தி நிறைய பேசியிருக்காரு. ஐயா ராமதாஸ் கூட அதை பத்தி பேசியிருக்காரு. ராமதாஸ் அவர்கள் வயது முதிர்வு காரணமா சில அரசியல் நகர்வுகள்ல அவருமே கொஞ்சம் இடறி இருக்காரு. மகன் மீதே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாரு. இன்றைக்கு அவங்க நேரதான் பேசுறாங்க. நல்ல விஷயம், நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா தமிழ் தேசிய அரசியலுக்கு அச்சாரமா ஒரு முதன்மை பாதையை வகுத்தவர்கள் திராவிடத்திற்கு மாற்றாக அன்றைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள், அதுக்கப்புறமே அண்ணன் திருமாவளவன், அப்புறம் ஐயா வைகோ. இன்றைக்கு பாமகவின் அரசியல் கட்சி நிலைப்பாடு முற்றிலும் தாவேகாவுக்கு பிறகு இந்த அதிகாரிகள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா, விஜய் முதல்வர் ஆட்சின்னு சொல்ல முடியாது, அதிகாரிகள் ஆட்சி தான் இது முழுக்க 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 முழுக்க. இன்றைக்கு பாமகவோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெரியாம, விசிகாவோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெரியாம, விசிகா அண்ணன் திருமாவளவன் பேசுறதெல்லாம் கேட்டோம்னா விசிகா காரர்களுக்கே பிடிக்குதா பொறுக்குதானே தெரியல, அவ்வளவு முன்னுக்கு பின்முரணா பேசுறாரு. வைகோவோட பேச்சு ஏற்கனவே கட்சி கிடையாது, மதிமுக ஒரு கட்சி கிடையாது, அது உடைஞ்சி பல ஆண்டுகள் ஆயிட்டுது. ஆனாலும் அவரோட முகம், அவரோட பேச்சு, அவரோட அடையாளம், அவரோட பிம்பம், அதற்காக ஒரு கூட்டம் எப்போதும் எந்த கட்சியில இருந்தாலும் ஒரு ஆதரிக்கிற நிலைப்பாடு இருந்தாலும் இன்றைக்கு அவர் பேச்சுமே முன்னுக்கு பின்முரணா அவரே பேசுறது விளைவா, அதுலேயுமே அரசியல் நிலைப்பாடு உறுதித்தன்மையற்ற ஒரு பேச்சு. அதிலிருந்து விலகி போன பலர் இன்னைக்கு வேற கட்சி ஆரம்பிக்கிற நிலைக்கு ஒரு குழப்பமான சூழலை தமிழகத்தில் இந்த மூட்டைப்பூச்சி கட்சி உருவாக்கி இருக்கிறது.